ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கைரேகை மூலியமாக பணம் எடுத்து தரக்கூடிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்குது பயோமேட்ரி சைடில். இது ஆர்பியோடைய கண்ட்ரோல் கீழே தான் வருது. இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் இது தெரியாமல் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் முதலீடு போட்டு வெயிட் பண்ணுற மாரி வரும். தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆண்டு இருக்குது பார்த்திங்களா மந்த்ரா, அதாவது கைரேகை வாங்கக்கூடிய டிவைஸ். இந்த டிவைஸ் இந்த நியூ லேட்டஸ்ட் L1 மாடல் அப்படின்னு சொல்லி ஆர்பி பார்த்திங்கன்னா பழைய மாடல் பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டாங்க. புது மாடலுக்கு மாற சொல்லிட்டாங்க. எல்லாம் மாறி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ப்ராப்ளமே தெரில, சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நவம்பருக்கு பிறகு L1 மாடல் வாங்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பார்த்திங்கன்னா டிவைஸ் ஒர்க் ஆகலைங்க. அதாவது ஒரு சிலர் முன்னாடியே வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு அதை கடை ஆரம்பித்து கைரேகை வைக்கலான்னு நவம்பர் மாதத்தில் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த டைமில் கைரேகை எப்போ வைக்கிறீங்களோ அப்போ தான் அது கணக்கு வரும். ஆடியோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் என்ன ஆகுதுன்னா நவம்பர் மாதத்தில் வாங்கின மாரி கணக்கு வந்துடும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இப்போ டிசம்பர் எண்டில் இருக்கிறங்க. நாளை தினம் 2025 ஜனவரி ஸ்டார்டிங்கு. ஆர்பி சொன்ன நாட்கள் பார்த்திங்கன்னா இன்னையோட முடிய போகுது. இப்போ நான் நைட்டு தான் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒர்க் ஆகலை. மேபி நாளைக்கு இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரில. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டிவைஸ் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் எல்லாமே பக்காவாக கனெக்ட் ஆகிருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ இன்னொரு டைம் கூட போய் பாருங்கள். ஒவ்வொன்றையும் நம்ம என்னென்னலாம் அலோடு கொடுத்தாங்களோ அதெல்லாம் போய் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அதன் பிறகு AEPS சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஐடி எந்த ஐடி வச்சுருந்தாலும் சரி, அல்லது ஐடி வேணும்னாலும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டு போலுங்க, நீங்கள் ஐடி பெற்றுக்கொள்ளலாம். அதாவது கைரேகை வச்சு பணம் எடுத்ததுக்கான ஆக்சஸ். ஓகேங்களா? அதன் பிறகு நீங்கள் டிவைஸ் நீங்கள் மேலே உள்ள மாடல் அனைத்தும் 100 மாடல். ஓகேங்களா? அந்த கீழே உள்ள L மாடல் டிவைஸ் மட்டும்தான் இப்போ ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் நமக்கு நல்லா ஒர்க் ஆகுதாங்கிறத அந்த ஃபிங்கர் வைக்கிற இடத்துல லைட் எரிஞ்சாவோ, அதேமாரி டெய்லி ₹1 நம்மளுடைய ரீடீலர் ஆக்சஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக சக்ஸஸ் ஆயிடுது. ஓகேங்களா? இதுவும் ஆர்பி கண்ட்ரோல் கீழே தான் வரும். இந்த ₹1 ஆர்பிக்கு தான் இந்த கம்பெனி ஐடி கம்பெனிஸே தராங்க அமௌண்ட்டை. அதை நம்மகிட்ட டெய்லியும் சார்ஜ் பிடிப்பாங்க. ஒரு டைம் ஒரு கம்பெனி எம்ப்ளாயி ஆக்சஸ் கொடுத்து நம்ம கைரேகை வச்சு விட்டு தான் அதர் பீப்புளுக்கு நம்ம பணம் எடுத்து தர முடியும். பாருங்கள், ₹1 எனக்கு டெபிட் ஆகிருக்குது. அதாவது AEPS சர்வீஸ் நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இந்த டிவைஸ் பல பேர்த்துக்கு இதுமாரி கூட தெரியாது. ஆனால் இது ஒர்க் ஆகுது அப்படின்னா டிவைஸ் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. 1 இயர் கேரண்டி இருக்கிறதுனால நீங்கள் என்ன ப்ராப்ளம்னா கம்பெனிக்கு கஸ்டமர் கேர் தொடர்பு கொண்டு கிளைம் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டர் சொல்லுவாங்க, போய் சரி பண்ணிக்கலாம். அதை தாண்டி அவங்க கம்பெனி தரப்பு பொறுமையாக இருக்கிறத சொல்கிறது காரணம் என்னென்னா, இது ஆர்பியோடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? கைரேகை இந்த பிரச்சனைகள்லாம், இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்லாம். இப்போ நான் உங்களுக்கு பணம் எடுக்கிறத பற்றி போடுறேன். பாஸ்வேர்டு, அதாவது என்னுடைய ஆதார் எண் டைப் பண்ணுறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த டிவைஸ் மட்டும் காமிச்சிட்ருக்கிறேன். போட்டு பாருங்கள். கிளிக் பண்ணிட்டா லைட் எரியுது. லைட் எரிஞ்சாவே பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி நம்ம ஃபிங்கரையும் ஸ்கேனும் பண்ணுது. ஓகேங்களா? அது பாருங்கள், நல்லாவே லைட் பிளிங்க் ஆகிடும். நல்லாவே ஸ்கேன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா பணம் எடுத்தாலும் இல்லைங்க. அண்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னமும் சரியாகலை. ஓகேங்களா? ஒரு வேளை நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கூடிய நண்பர்கள், நம்மளுடைய டிவைஸ் வாங்கின நண்பர்கள், மற்ற இடத்துல டிவைஸ் வாங்கின நண்பர்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகலாம் மேபி. இப்போதைக்கு எனக்கு வரக்கூடிய எரர் என்னமோ கோடு அப்படின்னு சொல்லி வருது. எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ தெரியாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா RIC அப்படின்னு சொல்லி ரெனியூல்னு ஒன்று வரும். ஒரு சிலருக்கு டிவைஸ் நாட் கனெக்ட்னு வரும். ஒரு சிலருக்கு 211, ஒரு சிலருக்கு 151. அதாவது இப்படிலாம் நம்பர் போட்டு எரர்னு வரும். இந்த எரர்னு வர்றது அனைத்துமே சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அவங்க சொன்ன டேட் இன்றைக்கி தான். நாளைக்கு இது சரியாகுமா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் இன்னும் சரியாகலை. இப்போ மணி 5 மணிக்கு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நைட்டு தான் 8 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடியோ வர்றது. வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு வேளை வேறு கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ணோம்னா ஸ்டாஸ்டிக் இப்போ ஒர்க் ஆகிட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம சேல் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே இந்த டிவைஸ் வாங்கி கொடுத்துட்டு படாதபாடுபட்டுருக்கிறேன். அதனால் நீங்கள் அதை வாங்குறதா இருந்தால் ஆன்லைனில் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். அதுலேயும் ஒரு சில ஐடி நிறுவனத்துக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது. இசேவை மையத்துக்குலாம் அது எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என்ன எதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது இந்த ரூல் கவர்மெண்ட் கொடுத்த டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால L1 டிவைஸ் மந்த்ராவில் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறதுனால இதுமாரி மார்கோலையும் போயிட்டு தான் இருக்குது. அதனால் பழைய மாடலில் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 3 மந்த் ஒர்க் ஆகும். மார்ச் மாதம் வரைக்கும், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஆமாம் மார்ச் எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகுன்னு சொல்லி டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. மந்த்ராவுடைய பழைய மாடல். ஓகேங்களா? அது கூட இப்போ ₹2000 ₹1500 கூட ஆன்லைனில் கிடைக்குது. ஆனால் ஒரு 3 மாதம் தான் ஒர்க் ஆகும். அதன் பிறகு ஒர்க் ஆகாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா?
அதை 2000 ரூபா போட்டு 3000 ரூபா போட்டு வாங்கிட்டு நாளைக்கு 3 மாதத்தில் ஒர்க் ஆகும்னு சொல்லி நீங்கள் வந்து நம்மளை குற்றம் குறை சொல்லக்கூடாது. அதனால் தெளிவாக நான் சொல்லிட்டேன். அது ஒரு 3 மாதம் டெம்பரவரிக்கு தான். மற்றபடி அது வந்து பழைய மாடல், அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ வச்சுட்டு இருக்கக்கூடிய மாடல் தான் எப்பயுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்னொன்று, ஒரு சிலர் வந்து ஆடி சர்வீஸ் வந்து வேஸ்ட் ஆயிருமா, இப்போ வாங்கி 3 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆடி சர்வீஸு நீங்கள் நவம்பருக்கு முன்னாடி நீங்கள் டிவைஸ் வாங்கி கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கூட ஒர்க் ஆகும். நவம்பர் 1லேருந்து இந்தாண்டு டிசம்பர் இப்போ எண்டு வரைக்கும் இப்போ வாங்குறீங்க யாருக்குமே ஒர்க் ஆகாது. அதனால் ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடி கைரேகை வச்சு ஒரு டைம் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆடி வந்து கணக்காகிருக்கும். இப்போ ஆடி கணக்கு இல்லை, உங்களுக்கு எப்போ வந்து கைரேகை வச்சு பணம் எடுத்துறீங்களோ அப்போலேருந்து தான் கணக்கு வரும். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு அந்த டிவைஸ் ஒர்க் ஆகும். அதன் பிறகு நீங்கள் ரினியூல் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு நம்ம 2 இயர்ஸ் ஆடி சர்வீஸோடு கொடுத்துருப்பாங்க டிவைஸு. அவங்களுக்குலாம் 2 இயர்ஸ் ஒர்க் ஆகும். அதன் பிறகு நீங்கள் ஆடி சர்வீஸ் ரினியூல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கம்பெனி தரப்பில் எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதுதான். மற்றபடி ஸ்டாஸ்டிக் டிவைஸ் வாங்கி ஒர்க் பண்ணலாம். மந்த்ராவுடைய பழைய மாடல் இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணலாம். பழைய மாடல்னால் இப்போ புதுசாக வாங்குறது ஒர்க் ஆகுங்க. பழைய மாடல் ஆல்ரெடி வச்சுருந்து டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒர்க் ஆகிட்டு இருந்தது திடீர்னு இப்போ ஒர்க் ஆகிருக்காது. அந்த மாடலாக நீங்கள் ரினியூல் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஆடி ரினியூல் பண்ண முடியாது. ஒன்லி நியூ மாடலில் இப்போ கடையில் இருக்கிறீங்க, அவங்களாம் சேல் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை எல்லாமே வாங்கிட்டாங்க, அது எப்படா விற்கிறது அப்படிங்கிறதுக்காக L1 வந்து இப்படி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுக்கிறாங்களா என்னமோ. அது 3 மாதத்துக்கு போய் நாம் இதுக்கு 2000 ரூபா போட்டு வாங்கணும். அதுக்கு வெயிட் பண்ணி கூட இது எப்போ விட்றாங்களோ விட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ஆல்ரெடி பழைய மாடல். இந்த 110 L மாடலில் முன்கூட்டி வாங்கினீங்க, 5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினீங்களுக்கெல்லாம் நியூ மாடல் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் இந்த பிரச்சனை. இது வந்து எப்படின்னா பழைய டிவைஸ் எல்லாம் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் 100 500 ஃபாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. இது கம்பெனி ரிட்டர்ன் எடுக்கல. அப்போ எப்படிடா இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு கூடிய ஒரு சின்ன ட்ரிக்ஸாக என்னன்னே தெரியல. எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ பழைய மாடல் வந்து ஒரு 3 மாதம் ஒர்க் ஆகுதுன்னா எல்லாம் பழைய மாடலுக்கு அந்த நியூ டிவைஸ் போய் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? அதே பழைய 100 மாடல் வச்சுருந்தாங்களா, அது ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதை தான் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்களே. இப்போ புதுசாக வாங்கக்கூடிய 100 மாடல். ஓகேங்களா? அதுவும் பாதுகாப்பு குறைபாடு மாடல்னு தான் சொல்லி அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஒரு 3 மாதம் டெம்பரரி ஒர்க் பண்ணுங்கள். அப்போ இது சரியாகிறதுக்கு 3 மாதம் ஆகுமா? நீங்கள் சொன்ன ரூல் வந்து இந்த மாதம் டிசம்பர் 2024 இன்றைக்கி இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒர்க் ஆகலை. ஒருவேளை மறுபடியும் அந்த 3 மாதம் வரைக்கும் 1 by 1 தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா ஆர்பி என்னங்க தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். நமக்கும் உங்களை போல தான் நானுமே ஒரு ஐடி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது கூட டிவைஸ் வந்து பாருங்கள் இப்போ இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. ஆனால் நம்மகிட்ட வந்து ₹1 மட்டும் எடுக்கிறாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கப்பம் கட்டுறாங்க, கம்பெனிக்கு கப்பம் கட்டுறாங்க. அதுக்கு மட்டும் போகுது. ஏன்னா கம்பெனி ₹1 எடுத்து தூக்கி அங்கே கொடுத்துறாது. கம்பெனிக்கு ஒரு அன்றைக்கான வருமானத்துக்காக அதில் ஒரு 50 பைசா எடுக்கிறாங்கன்னா ஆர்பிக்கு ஒரு 50 பைசா போகும். அப்படிங்கும்போது இது என்னன்னு தெரியல, கிளியராக நமக்கு தெரியல. வெயிட் பண்ணோம். நமக்கு வந்த தகவலை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நமக்கும் அதே கதி தான், உங்களுக்கும் அதே கதி தான். எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லையா அந்த டிவைஸ் இருக்கவே ஒரு மாடல் வாங்கிட்டு தான் டிவைஸ் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்க, ரீஃபண்ட் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக கம்பெனி தான் அப்ரோச் பண்ணணும். ஒரு பொருள் விற்கிற வரைக்கும் தான் நம்மளோட கண்ட்ரோல். விற்று முடிச்சிட்டாங்கன்னா அந்த பிறகு என்னாச்சும் ரீஃபண்டு, சர்வீஸ் சரி பண்ணணும், ரிப்பேர் அப்படின்னா எதாவது கம்பெனி தொடர்பு நீங்கள் வாங்கிக்கோங்க. மற்றபடி நாம் வந்து எதுவும் வாங்கி வச்சிக்க முடியும், பணம் கொடுக்க முடியாது. சரியான வெறுமை ரிட்டர்ன் அனுப்புவோம். அப்போ அதுக்கான கொரிஜர் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். என் மேலே வந்து கோபத்தை வைக்கிறது தவறு. ஏன்னா நான் கூட டிவைஸ் கம்மியாக விற்றேன். ஆனால் எவ்வளோ பேர் 100 500 1000 டிவைஸ்லாம் விற்றுட்டாங்க. ஏன் வாங்கி இன்னமும் வச்சுருக்காங்க டிவைஸ் ஏகப்பட்டது. அதெல்லாம் எப்படி எங்கே விற்க முடியும்? அவங்களுமே பொறுமை காத்து தான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும். இது சேவை மையம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ப்ராப்ளத்தில் தான் போயிட்டுருக்குது. ஐடி வாங்கி பழைய மாடல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பழைய மாடல் ஒர்க் ஆகலை. புது மாடல் வாங்கி பார்த்தா ஒர்க் ஆகலை. இப்போ அவங்க என்ன செகண்ட் ஹேண்ட் இருந்தால் ஒரு நவம்பருக்கு முன்னாடி டிவைஸ் வாங்கினீங்க, டிவைஸ் இருந்தால் என்ன பார்த்து கொடுங்க, ஒரு 1000 2000 சேர்த்து கூட தரேங்கிறாங்க ஒரு நியூ மாடலுக்கு. ஆனால் அந்த அமௌண்ட்டை பட்சமாக இப்போ 100 மாடல் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இதில் கொடுக்கப்பட்ட தகவல் தான் சொல்கிறேன். ஆனால் நாம் இன்னும் 100 மாடல் வாங்கியும் ஒர்க்கும் பண்ணல. உள்ளதபடி நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதேமாரி ஐடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ஒரு சிலர் வந்து ஃப்ரீ ஐடிம்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு சேஃப்டியாக ஐடி பண்ணி தருவாங்களா, டாக்குமெண்ட்டெல்லாம் ஏன்னா இல்லீகலுக்கு சேல் பண்ணுவாங்களாம்லாம் தெரியாது. நாம் ஜென்யூனாக பண்ணி தரங்க. நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகலாம் ஐடி பண்ணி கொடுத்து கற்றுக் கொடுத்து உங்கள் ஃபோன்லலாம் பண்ணி கொடுத்துருவோங்க. டாக்குமெண்ட் கூட எதுவும் வாங்க மாட்டேங்க. பாதுகாப்போட இந்த தொழிலில் உள்ள லாபம் நஷ்டங்கள் A to Z சொன்னால் தான் நீங்கள் அதை தாண்டி கரெக்டாக நஷ்டமாகாமல் இந்த தொழில் கொண்டு போக முடியும். மற்றவங்க இதுமாரி ஒரு லீகலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா வாய்ப்பு குறைவு தான். நம்ம பக்காவாக பண்ணித்தரங்க. நம்மகிட்ட ஐடி பெற்றுக்கொள்ளுங்க. டிவைஸ் மட்டும் இந்த ப்ராப்ளம் வர வரைக்கும் டிவைஸ் நான் சேல் பண்ண மாட்டேன். சேல் பண்ணதுக்கு ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க பல நண்பர்கள் புரிஞ்சிக்காமல். ஓகேங்களா? இதுதான் நிலப்பாடு. இது கவர்மெண்ட் பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் ஜனவரி 4 பார்க்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோ நான் செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒர்க்கான அப்லோட் பண்ணுறேன். அதேமாரி நம்மகிட்ட வந்து தமிழ்நாட்டு ஐடி தான் மெயின் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நப் சைடு ஐடியும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு கம்பெனி நமக்கு சேஃபானது. என்னாச்சும் ப்ராப்ளம்னு நம்ம வந்து உங்களை அழைச்சிட்டு கம்பெனிக்கே போயிடுவோங்க. ஓகேங்களா? ஒரு கேஸ் போடுறதோ பிடிக்கிறதோ, ஏன்னா அது பணம் சம்மந்தப்பட்ட மேட்ரு. ஏன்னா பிரச்சனை நம்ம கூட நிற்போங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நிற்போங்க.
அதுக்கு வந்து என்னென்னா தமிழ்நாட்டு கம்பெனிங்கும் போது நமக்கு சேஃப். நார்த் சைட்னால் நம்ம ஹிந்தி இங்கிலீஷ் தெரியல, நம்ம ஒடிசா ஹரியானா டெல்லி அப்படி போக முடியுங்களா, என்ன ப்ராப்ளம்னா நம்ம பண்ணித்தரக்கூடிய கம்பெனி பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுக்குறது தமிழ்நாட்டு கம்பெனி. அதை தாண்டி உங்களுக்கு நார்த் சைடு ஐடி வேணும், நான் பார்த்துக்கிறேன், கஸ்டமர் கேர்கிட்ட பார்த்துக்கிறேன், எம்ப்ளாயிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னா நான் ஐடி பண்ணி கொடுக்குறேன். எல்லா ஐடியிலும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க, மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ நம்மளாட்டுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2-in-1 வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நான் சொல்கிறேன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஐடி பண்ணும்போது நீங்கள் காசு வாங்கலாம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியை நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணி தான் நீங்கள் ஐடி வாங்குறீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்ம மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து. அப்போ நீங்கள் அந்த படத்தை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஐடி பண்ணும்போது காசு வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம், அல்லது காசு வாங்கலாம், அல்லது குறைந்த காசு வாங்கலாம். ஏன்னா இங்கே ஒர்க் பண்ண உங்களுக்கான ஒரு லாபம் கம்பெனி தரப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை தாண்டி டிவைஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா டிவைஸ்க்கு ஒரு ரேட்டு உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். உங்களை இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ரீட்டெயிலரு நீங்கள் டேரெக்டாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க போகிற டிவைஸ் ரேட்டு தான் எங்கிட்டையும் வாங்க போகிறீங்க. எங்கிட்ட என்னென்னா பக்காவாக கொண்டு வந்து லைவாக உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து கொடுத்துட்டு வருவோம். கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதன் பிறகு இதை தான் டேரெக்ட் கம்பெனி தான் நீங்கள்